ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அது இண்டக்ஷனில் நான் செய்கிறேன். நீங்கள் கேஸில் செஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ இண்டக்ஷனில் ஒன் பாட் ரைஸாக அப்படியே மொத்தமாக செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு நான் செய்கிறேன். போன்லெஸ் சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணினாவே நம்ம சிக்கன் போட்டு தான் செய்வோம். அது போன்லெஸ்ஸில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு ஜூஸியாக நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்க விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு மெயினே வந்து வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இல்லைனா பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வதங்கிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிண்டி விட்டு வதக்கிக்கோங்க. இங்கே இண்டக்ஷன்னாலே எனக்கு அப்பப்போ கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆச்சு. நீங்கள் நார்மல் கேஸுன்றப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வதக்கி நல்லா எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பிரியாணி இலை போட மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலராக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நான் அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தயிரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஆட் பண்ணி நல்லா வதக்கி மசாலா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.